ஊருக்குள்ள வந்துட்டோமா? அப்புறம்டா நல்லா என்ஜாய் பண்ணியா? சொல்லு மச்சான் சொல்லு. அட சும்மா சொல்லு. மகேஷ் மை ப்ரோ. சொல்றா தம்பி. நான் அவளை லவ் பண்றேன். இப்ப எதுக்குடா சிரிக்கிற? சரி சொல்லு சொல்லு. சீரியஸாவா இல்ல டைம் பாஸ்கா? அப்கோர்ஸ் சீரியஸ். இந்த டைம் பாஸ் பண்றாள் நான் இல்லடா. இவன் திரும்ப ஆரம்பிக்க போறான்டா. கிளம்பிடுறா மகேஷ். ப்ரோ ரெண்டாவது இல்ல மூணாவது. ரெண்டாவது உன் காமனா தான்டா. கோத்தாடே காமனா பத்தி ஏதாவது பேசினா இங்கே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். சரி சரி கேளு. சொல்லு. இந்த வாட்டி யார போட போற? ஐ மீன் யார லவ் பண்ண போறேன்னு கேட்க வரேன்டா. என்னடா பண்றீங்க இங்க? தண்ணி அடிக்கிறீங்களா? வண்டியில ஏத்திக்கடா. சரிதானே சார்? சரியா சொன்ன தம்பி. ஹலோ. என்னால ப்ரப்போஸ் பண்ண முடியாதுடா. ஏன்டா முடியாது? அட ஏப்பா முடியாதுங்கற? அட கமிட்டட் அவ. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்டா. அப்படி போடு. ஜோலி முடிஞ்சது தம்பி. உன் தலையெழுத்தே இதான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்டா மச்சி உன்ன சாயந்தரம் பிக்கப் பண்ண வரேன். டேய் இன்னைக்கு முடியாதுடா. ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஆலியாவை பாக்கலையா? எத்தனை மணிக்கு வர? 7 மணிக்கு. ரெடியாடா? சரி வந்துரு. இங்கதான் இருக்கேன். எதிர்பார்ப்பும் ரொம்ப மோசமான விஷயம்தான். அந்த மகேஷ் ஆலியாவை மீட் பண்ணலான்னு சொன்னப்போ I saw a sudden ray of hope. ஒரு வழியா கடவுள் என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போறாருன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே தலைகீழ இருந்துச்சு. ஆல்ரைட் गाइस, நாம இன்னைக்கு இங்க ரொம்ப 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 ஸ்பெஷல் லொகேஷனுக்காக இங்க இருக்கோம். இன்னைக்கு எங்க ரிலேஷன்ஷிப்போட 3rd anniversary. இத பக்கம் தான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தியா? ஆலியா, Thank you so much. ஆலியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. தனியா? பார்ட்டிக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட முழு நேரமும் இருக்கு. இன் பிரைவேட். ஹே, இன்னைக்கு அவன் எனக்கு கல்யாணத்துக்காக ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அம்மா, முதல்ல அவன் என்ன சொல்ல போறான்னு கேளு. ஆலியா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசலாமா? யா ஷூர் மேடம். சில லவ் ஸ்டோரிஸ் அன்வான்டட் குழந்தைய பத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி கருவலி அழைச்சிருவாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது எனக்கும் ஆலியாவுக்கும் நடுவில் இப்படிதான் ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது. போதும் ஆலியா, எவ்வளவு நேரமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பேசவே விட மாட்டேன்ற. என்னாச்சு ரோஷன்? நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? ஆமா. என்ன? ஆனா இன்னைக்கு வந்து நம்ம anniversary. ஆலியா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரின்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. நான் பிரேக்கப் பத்தி பேசதான் நான் இன்னைக்கு உன்னை இங்க கூப்பிட்டேன். பட் இது வந்து நான் என்ன தப்பு பண்ண ரோஷன்? ஒரு தப்பு பண்ணல ஆலியா. அது வந்து நீ ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க. ஒட்டிக்கிட்டு அப்படின்னா? ஒட்டிக்கிட்டு ஆலியா, ஒவ்வொரு உறவுலையும் ஸ்பேஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, உனக்கு ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல, காலையில எழுந்து சொன்ன குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்புற. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, நீ என்ன தூங்கவே விட மாட்டேன்ற. இது மட்டும் இல்ல, நாலு முழுக்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. பேபி குளிச்சியா, பேபி தூங்குனியா, பேபி கழுவுனியா, உம்மால கடுப்பா இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு ஆனிவர்சரி கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுக்கு ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கொடுத்ததுக்கு ஒரு ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஃபக் பண்ணதுக்கு ஆனிவர்சரி. அட, காலத்தை நிர்ணயிக்கிற காலண்டர்ல கூட இவ்வளவு ஆனிவர்சரி இருக்காது. ரோஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முழுசா ட்ரை பண்ணிக்கிறேன். காட் ப்ராமிஸ் ப்ளீஸ். ஆலியா, இது சரிப்பட்டு வராது. அப்புறம் நீயும் மாற போறது இல்ல. ஓகே, சோ நீ உன்னோட பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வேற ஒரு பொண்ணை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பை. அலியா வெயிட். வேற லெவல்டா. அலையறவனுக்கு கிடைக்காது, கிடைச்சவனுக்கு அதோட அருமை தெரியாது.
ஆலியாவை நான் லவ் பண்ண நல்லா இருக்கும்டா. பண்ணுவாடா. ஆலியாக்கு அந்த புறம்போக்கு இல்ல, நீ தான் சரியான ஆள். அப்புறம் கேளு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா அப்ப ஆலியா கண்டிப்பா உனக்கு மடிவா. அவ உனக்கு மட்டும் தான்டா. வாடா என் சிங்கம். இப்ப ஏன் சந்தோஷப்படுற? அவ இன்னும் எனக்கு மடியில, இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு. வருவாடா, நான் எதுக்கு இருக்கேன்? எப்படி? மந்திரத்தால. மந்திரமா? பொண்ண பணிய வைக்கிற மந்திரம். பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க வாழ்க்கையில காதல் ஒரு வாட்டி தான் வரும், மயிர்ல வரும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பாதி பேர் ஒரிஜினாவே செத்து போயிருப்பாங்க. இது காதல்டா முட்டாள். அதுக்கு சிக்கன் பாக்ஸா வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வருதுக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க ஆலியா மேடம்? என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கணும் காமனா சொன்னா, அதான் அவங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் டேட்டுக்கு போலான்னு. இல்ல குணால், இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. அப்ப மூட வர வச்சுக்கலாம். சரி வா போலாம். வா வா குணால், வா, please. வந்து ஏறு. சொன்னா சீக்கிரம், கேளு சீக்கிரம் வா, குணால். வந்து ஏறு. ஏன் இப்படி அடம் நீ பிடிக்கிற? வர சொன்னா போறியா இல்லையா? கேளு. ஆலியா, நான் time இல்ல, வரேன். சீக்கிரம் வா 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 வந்து உட்காரு. Okay, டைம் இல்ல, okay, வந்து fine. உட்காரு. இல்ல 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 முடியாது, வா சீக்கிரம் வா. போலாமா? என்ன குழந்தை தானே இது? இது உண்மையா? ம், Do women prefer chocolate over sex? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதானா? I do. ஆனா I hate chocolates. In fact எனக்கு பைனாப்பிள் தவிர வேற எந்த ஃபிளேவருமே பிடிக்காது. You like pineapple? I love it. ரோஷனுக்கும் அதான் பிடிக்கும். ஆலியா அவன் தான் போயிட்டான்ல, நீ அவனை மறந்துரு. அவ்வளவு ஈஸி கிடையாது குணால். எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? தாரா. அவளை உன்னால மறக்க முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணிருக்க. எப்படி? காதல் பித்தனோட காதல் பறி போகும்போது காலம் காதலுக்கும் காமத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கும். நானும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். Kunal, can I hug you? Can I get a hug? I need it. Sure. ரோஷன் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லணும். உன்னை விட்டு அவனால எப்படி போக முடிஞ்சது? என்ன பண்ற குணால்? ஐ லவ் யூ ஆலியா. என்னது? ஆமா ஆலியா, நான் அந்த ரோஷன் மாதிரி. ப்ளீஸ் நிறுத்து. ஐம் சாரி. இங்க பாரு குணால், நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நான் ரோஷன் இன்னும் மறக்கல.